கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. நீங்க நல்ல தலையை நல்லா அழகா பின்னி பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி அந்த மாதிரி உங்களுக்கு அலங்கரிப்பு இருக்க வேண்டாம். ஆனா அதுக்காக தலை செய்ய கூடாதா அப்படி சொல்லல. ஆனா மெயினா இருக்க வேண்டியது என்னவா, சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அந்த குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க நேரத்தை அதிகமா செலவு பண்ணாம, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அந்த குணம் உங்களுக்கு இருந்தா தேவனுடைய பார்வையில் அதுதான் விலையேற பெற்றதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நல்ல புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்ல அந்தரங்கத்தில் உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிறதான சாந்தமும் அமைதலும் உள்ள நல்ல அந்த ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல குணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிறதான, அவர் எப்பவுமே சொல்லியிருக்கிறார் இல்லையா, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் இருதயங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அமைதலும் சாந்தமும் உள்ள அந்த குணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? இல்லை என்றால் ஆண்டவரிடத்திலே செபித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எனக்கு தாரும், அமைதலும் சாந்தமும் உள்ள அந்த ஆவி, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே செபித்து, சாந்தமுள்ள ஆண்டவர் விரும்புகிற அமைதலுள்ள இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்ல விலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு உண்டாய் இருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக ஆண்டவரே, இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அமைதலும் சாந்தமும் உள்ள நல்ல குணங்களை ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ராஜா. ஆண்டவரே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பாவுடைய ஜனங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற, ஆண்டவரே நீர் விரும்புகிற, இது தேவனுடைய பார்வையில் ஆண்டவரே விளையேற பெற்றது என்று வசனம் சொல்லுகிறது ராஜா. உங்க பார்வைக்கு விளையேற பெற்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை ஆண்டவரே நீர் கொடுத்து உங்களுடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது சாந்தமும் அமைதலும் உள்ள நல்ல குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலே நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் திரும்பும் பொழுது அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.